வணக்கம் அக்கா, நான் தான் உங்கள் பூபதி மேக்ஸ். ஹாய் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் நம்பர் சிஸ்டம் டாபிக்ல இருந்து ஒரு 10 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு அருமையான கேள்வி. இது எல்லாமே முந்தைய ஆண்டு வினாத்தால் வித் ப்ரூஃபோடு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன்ல கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரயில்வேக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், எஸ்எஸ்சிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கணும். முக்கியமா தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல, தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மொபைல் ஆப்ல இருக்கும் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கு. டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. நீங்க ரயில்வேக்கான A to Z மேக்ஸ் பெஸ்டா இருக்கும், 100% ஒர்த்தா இருக்கும், 100% தேர்வை நோக்கி கிளியர் பண்றதுக்காக, செலெக்ஷன் வாங்குறதுக்காக வகுப்புகள் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கோர்ஸ் எடுத்துக்கோங்க. இது என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா A to Z இன்ஃபர்மேஷன் எப்படி என்னங்கிறத நான் என்ன பண்றேன், மொபைல் ஆப்ல எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். வகுப்பை பார்த்து வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. சரி, முதல் கணக்குக்குள்ள போலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 12. அப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வகுத்தல் விதி தெரியணும். வகுத்தல் விதி ஒரு 20 வரைக்குமா தெரிஞ்சிருக்கணும். 1ல இருந்து 20 வரைக்குமாது. 12க்கான வகுத்தல் விதி என்னன்னா, ஒரு எண் வந்து 4ஆலையும் வகுப்பட்டு அதே எண் 3ஆலையும் வகுப்படுதுன்னா அந்த எண் 12ஆல வகுப்படும். ஓகே, அப்ப கீழே கொடுத்திருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் 4ஆலையும் வகுப்பட்டு அதே எண் 3ஆலையும் வகுப்படுதுன்னு பாருங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா 4க்கான வகுத்தல் விதியும் 3க்கான வகுத்தல் விதியும் தெரிஞ்சிருக்கணும். 4க்கான வகுத்தல் விதி என்னன்னா, எவ்வளவு பெரிய எண்கள் கொடுத்திருந்தாலும் அந்த எண்கள்ல கடைசி 2 எண், ஏன்னா 4 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்ப கடைசி 2 எண்ணை 4ஆல வகுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த 12 4ஆல வகுக்க முடியுமா? முடியும். 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 அப்ப அனைத்து எண்களுமே 4ஆல வகுப்படுது. சரி, இப்ப வகுத்தல் விதி 4 நான் வெரிஃபை பண்ணிட்டேன், எல்லா நம்பரும் வருது. வகுத்தல் விதி 3 நான் செக் பண்ணணும். வகுத்தல் விதி தெரியல அப்படின்னா வகுத்தல் விதி படிச்சிருங்க. மொபைல் ஆப்ல ஃப்ரீ வீடியோவா இருக்கு, ஃப்ரீ கண்டென்ட்ல இருக்கு. வகுத்தல் விதி 3 இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணி பாருங்க. ஓகே, 12 16 17 19. 19 3ஆல வகுப்படுமானா வகுப்படாது. 10 14 15 17. 17 3ஆல வகுப்படுமானா வகுப்படாது. ஓகே, 10 14 16. 16 3ஆல வகுப்படுமானா வகுப்படாது. அடுத்தது 10 17 18. 18 3ஆல வகுப்படுமானா வகுப்படும். அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. ஆப்ஷன் டி மட்டும்தான் 4ஆலையும் வகுப்பட்டு 3ஆலையும் வகுப்படுது. சரியான விடை ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ இரண்டாவது கணக்குக்குள்ள போலாம். கொஸ்டின் நம்பர் 2, which of the following number is divisible by 9? 9க்கான வகுத்தல் விதி என்னன்னா, வகுத்தல் விதி 3 வகுத்தல் விதி 9 சமம். இருக்கிற எண்களை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஆட் பண்ணிடணும். இப்போ இங்க வந்து 5 இலக்க எண் இருக்குன்னா 5 இலக்க எண் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுறணும். அதோட மொத்த தொகை டோட்டல் சம் கூடுதல் வந்து 9ஆல வகுப்படுதான்னு பார்க்கணும். இப்ப ஆட் பண்ணி பார்த்தோம்னா 11 18 24 29. 29 9ஆல வகுப்படுமானா வகுப்படாது. 9 10 15. 15 9ஆல வகுப்படுமானா வகுப்படாது. சோ இங்க ஆட் பண்ணோம்னா 10 18 27. 27 9ஆல வகுப்படுமானா வகுப்படும். அப்ப 47,862 9ஆல வகுப்படும். இங்க பார்த்தோம் அப்படின்னா செக் பண்ணவே தேவையில்ல, ஆன்சர் போட்டாச்சு. இருந்தாலும் சொல்லிடுறேன், 10 15 15 ஒரு 15 30. 30 9ஆல வகுப்படுமா அப்படின்னா வகுப்படாது. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்தது மூன்றாவது கணக்கு. ஓகே, இந்த கணக்கு வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க. இது ஆர்ஆர்பி ரயில்வே ஏஎல்பி டெக்னீஷியன்ல வந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஏஎல்பி டெக்னீஷியன் யாராவது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாமுக்கு நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த வகுப்புகள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, ரயில்வே எஸ்எஸ்சிக்கு. ஓகே, சோ இங்க என்ன நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா 3x² பிளஸ் ax பிளஸ் 4 பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை x மைனஸ் 5 கொடுத்துட்டாங்க. அப்போ x minus 5 equal to 0. அப்ப x equal to minus 5 equal to அந்த பக்கம் போனா plus 5. இப்ப கேள்வி என்னன்னா a ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அங்க கொடுத்திருக்கிறது அப்படியே எடுத்துக்கோங்க. 3x² plus ax plus 4. ஓகே, அடுத்தது
3x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 5, 5 ஸ்கொயரு பிளஸ் a இன்ட் 5 பிளஸ் 4. ஓகே, 5 ஸ்கொயர் 25, 25 பெருக்கல் 3 75 பிளஸ் 5a பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. 75 4ஐயும் கூட்டினோம்னா 79 பிளஸ் 79 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா மைனஸ் 79 ஈக்குவல் டு 5a. அப்ப a ஈக்குவல் டு மைனஸ் 79 வகுத்தல் 5. 7 5ஆல் அடிச்சோம்னா 1 மீதி 2, 29 5ஆல் அடிச்சோம்னா 5 25 மீதி 4, 40 5ஆல் அடிச்சோம்னா 8, இங்க இருக்கிற மைனஸ். அப்ப a ஈக்குவல் டு மைனஸ் 15.8. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி, மைனஸ் 15.8. சோ அடுத்த கணக்கு நாலாவது கணக்கு. நாலாவது கணக்கு என்ன சொல்றாங்கன்னா 1ல இருந்து 20க்குள்ள இருக்கக்கூடிய பகா எண்கள் என்னென்ன, அதாவது பிரைம் நம்பர்ஸ், 1ல இருந்து 20க்குள்ள இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ். ஓகே, முதல் பிரைம் நம்பர் 2. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முதல் பிரைம் நம்பர் 2 ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். முதல் பகா எண் 2, மிக சிறிய பகா எண் 2, இரட்டைப்படை எண்ல வரக்கூடிய ஒரே ஒரு பகா எண் 2, வேற எந்த ஒரு இரட்டைப்படை எண்ணும் பகா எண்ணா இருக்காது. ஒன் அண்ட் ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் 2, ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் 2. ஓகே, 2க்கு அப்புறம் 3, 5, 7, 11, 13, 17, 19. So answer option C. So அடுத்த கணக்கு ஐந்தாவது கணக்கு. Which of the following number is not a composite? அதாவது இந்த பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர்ல பிரைம் நம்பர் அல்லாத எண்கள் காம்போசிட் நம்பர், காம்போசிட் அல்லாத எண்கள் பிரைம் நம்பர்ஸ். பகா எண் அல்லனா பகு எண், பகு எண் அல்ல அப்படின்னா பகா எண். மிக முக்கியமான கான்செப்ட். 1 அப்படிங்கிறது நாட் எ பிரைம், நாட் எ காம்போசிட். 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. இட்ஸ் ஜஸ்ட் எ நம்பர். ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாட் எ காம்போசிட் அப்படின்னா என்ன கேக்குறாங்கன்னா பிரைம் நம்பர் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா பகா எண் கேக்குறாங்க, அவ்வளவுதான். பகா எண்ணா கண்டுபிடிக்க சொல்றாங்க, பிரைம் நம்பரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. கீழே கொடுத்திருக்கிறதுல எது பிரைம் நம்பர்னா ஒரு 2 இலக்க எண், ஒரு 2 டிஜிட் நம்பர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஒரு 3 டிஜிட் நம்பர் போகும்போது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும். என்ன கான்செப்ட் ஐயா தெரியணும்? பிரைம் நம்பர் டெஸ்ட். பிரைம் நம்பர் டெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா தெரியணும். ஓகே, அந்த பிரைம் நம்பர் டெஸ்ட சொல்லி கொடுக்கிறேன். இதுல பெரிய நம்பர் 209. இதற்கு நியர்பை வர்க்க எண் ஸ்கொயர் நம்பர் என்னன்னா 196. 196 எதோட ஸ்கொயர் நம்பர்னா 14 ஸ்கொயர் நம்பர். அப்ப 14க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகா எண்கள் பிரைம் நம்பர்ஸ் 2, 3, 5, 7, 11, 13. சரிங்களா? சரி, இப்போ இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனும் 2ஆல வகுப்படுமா? வகுப்படாது. அப்படி ஏதாவது ஒரு நம்பரால வகுப்பட்டுருச்சு அப்படின்னா அது பகா எண் அல்ல, அது பிரைம் நம்பர் அல்ல. ஏன் பிரைம் நம்பர் அல்ல? 1ஆலையும் தன்னாலையும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண் பிரைம் நம்பர், பகா எண். The number is divided by 1 and itself only is called prime number. அப்ப எந்த எண்ணும் 2ஆல வகுப்படல. ஏதாவது எண் 3ஆல வகுப்படுதானா 3ஆலையும் 5ஆலையும் எந்த நம்பரும் வகுப்படல. 7ஆல வகுப்படுதானா இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 29 பெருக்கல் 7 203. அப்ப இது பிரைம் நம்பர் அல்ல. ஓகே, அடுத்தது 161. 23 பெருக்கல் 7 161. அப்ப எதுவும் பிரைம் நம்பர் அல்ல. ஓகே, அடுத்தது 11ஆல செக் பண்ணோம்னா இந்த நம்பர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 19 பெருக்கல் 11 209. அப்ப இது பிரைம் நம்பர் அல்ல. ஓகேவா? இது எல்லாமே காம்போசிட் நம்பர். ஆப்ஷன் ஏ, சி, பி ரெண்டுமே எல்லாமே காம்போசிட் நம்பர். நாட்டிய காம்போசிட் நம்பர் எதுனா 109. இது வந்து காம்போசிட் நம்பர் அல்ல. அப்ப என்ன நம்பர்? பிரைம் நம்பர். ஏன் பிரைம் நம்பர்? இந்த எண் 1ஆலையும் தன்னாலையும் மட்டுமே தான் வகுப்படும். இந்த நம்பர் 109 is divided by 1 and itself only. சோ இது என்ன எண் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் அப்படின்னா நாட் எ காம்போசிட் நம்பர். அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி,
ஓகே, இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா 1ல இருந்து 100க்குள்ள 25 பகாயன்கள் உள்ளன, 1ல இருந்து 50க்குள்ள 15 பகாயன்கள் உள்ளன. அடுத்தது, which of the following number is a prime number? again ஒரு அற்புதமான கேள்வி. பெரிய நம்பர் 189க்கு முன்னாடி 169ங்கிற ஸ்கொயர் நம்பர் வரும். என்ன கான்செப்ட்னா பிரைம் நம்பர் கான்செப்ட். அப்ப 13க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க அதாவது பகாயன்களை எழுதுங்க. 2 3 5 7 11 13. ஓகே, இப்போ 2ஆல எந்த நம்பரும் வகுப்படல. 3ஆல 141 3ஆல வகுப்படுது, பிரைம் நம்பர் இல்ல. 5ஆல எதாலையும் வகுப்படல. 11ஆல 11 பெருக்கல் 11, சோ இது பிரைம் நம்பர் அல்ல. அடுத்து 7 பார்த்தோம்னா இந்த எண் 7ஆல வகுப்படுது, பிரைம் நம்பர் இல்ல. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் 181 மட்டும்தான். 181 1ஆலையும் தன்னாலையும் மட்டுமே வகுப்படும். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. இது எத்தனாவது கேள்வியா பார்த்தோம்? 5 6 7வது கேள்வி. ஓகே, 7வது கேள்வி பாருங்க. ட்வின் பிரைம் நம்பர். ஆக்சுவலா நாட் எ ட்வின் பிரைம் நம்பர் கேள்வி. இப்ப முதல்ல ட்வின் பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ட்வின் பிரைம் நம்பர் இரட்டை பகாயன். இரட்டை பகாயன் அப்படின்னா 2 பகாயன்களை எடுத்துக்கணும். 2 பகாயன்களுக்கு உள்ள வித்தியாசம் 2ன்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 5 5 7 11 13 17 19, வித்தியாசம் 2 இரட்டை பகாயன், வித்தியாசம் 2 இரட்டை பகாயன், வித்தியாசம் 2 இரட்டை பகாயன், வித்தியாசம் 2 இரட்டை பகாயன். 5 11 வித்தியாசம் 6, இரட்டை பகாயன் அல்ல. எக்ஸாக்டா 2ன்னு வந்தது அப்படின்னா அது இரட்டை பகாயன். எக்ஸாக்டா 2ன்னு வந்ததுன்னா அது இரட்டை பகாயன். ஓகே, அப்ப இங்க முதல்ல வித்தியாசத்தை பாருங்க. வித்தியாசம் 2ன்னு வருதா? வருது. வித்தியாசம் 2ன்னு வருதா? வருது. வித்தியாசம் 2ன்னு வருதா? வருது. வித்தியாசம் 2ன்னு வருதா? வருது. ஓகே, எல்லாத்துலயுமே வித்தியாசம் 2ன்னு தான் இருக்கு. அப்ப நான் எப்படி சார் ஆன்சர் அடிக்கிறது? அப்ப வித்தியாசம் 2ன்னு வந்ததுன்னா அந்த எண் முதல்ல பிரைம் நம்பரா இருக்கான்னு பாருங்க. பகாயன்களுக்கு உள்ள வித்தியாசம் 2ன்னு வந்தா தான் இரட்டை பகாயன், ட்வின் பிரைம் நம்பர். அந்த எண்கள் பகாயன்களா இருக்கான்னு பாருங்க. இப்ப 11 13 பிரைம் நம்பர்ஸ். இந்த 139 133 இருக்கான் இல்லையா, அவன் 1ஆலையும் வகுப்படுவான், 133ஆலையும் வகுப்படுவான். 133 எப்படி எழுதலாம்னா 19 பெருக்கல் 7 133. அப்ப இந்த எண் 19ஆலையும் வகுப்படும், 7ஆலையும் வகுப்படும். அப்ப இது பிரைம் நம்பரே இல்ல. இரட்டை பகாயன் அப்படின்னா 2 பகாயன்களுக்கு உள்ள வித்தியாசம் 2ன்னு இருந்தாதான் இரட்டை பகாயன். பட் ஆனா இவன் அப்படி இல்லையே, தூக்கி போட்டுருங்க. அப்ப ஆப்ஷன் சி வந்து இரட்டை பகாயன் இல்ல. இங்க கேள்வி வந்து எது இல்லைன்னு தான் கேக்குறான். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்த கணக்கு 8வது கணக்கு. ஒரு சூப்பரான கணக்கு மக்கா. 2 பார்ட்னர் சேர்ந்து என்ன பண்றாங்க? கார் வாங்குறாங்க. 2 பார்ட்னர் யாருன்னா எம் அண்ட் என். ஓகே, அதுல எம் எவ்வளவு காசு கட்டுறான் அப்படின்னா 3/7 கட்டுறான். டோட்டல்ல 3/7. ஓகே, டோட்டல்ல 3/7. அப்ப இந்த கீழே இருக்கிறது டோட்டல். அப்ப எம் பிளஸ் என் ஈக்குவல் டு 7. அதுல எம் வந்து 3. மொத்தம் 7 ரூபால எம்மோட பங்கு 3 ரூபா. அப்ப என்னோட பங்கு எவ்வளவுனா 4 ரூபா. எப்படி 4 போட்டீங்க ஐயா? 7ல 3 கழிச்சா 4. சரிங்களா? சரி, இப்ப என்ன சொல்றாங்கன்னா எம் பேஸ் 31,540 ரூபாய் ஆஸ் கம்பேர்டு டு என். ஆக்சுவலா அந்த லைனை எப்படி கொடுத்துருக்குன்னா எம்முக்கும் என்னுக்கும் உள்ள வித்தியாசம், 2 பேரும் அமௌண்ட் வந்து சேர்ந்து கட்டுறாங்கல்ல, அதுல வந்து யார் அதிகம் யாரு கம்மி அப்படிங்கிறது பார்க்கும்போது 31,540 ரூபாய் 2 பேருக்கு வித்தியாசம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, இது வந்து விகிதமா எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் விகிதம். அப்ப எம்முக்கு என்னுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 1x வருது. அந்த 1x தான் 31,540. கேள்வி வந்து டோட்டல் கேக்குறாங்க. டோட்டல் என்னன்னா 7x. அப்ப 7 பெருக்கல், ஏன்னா 1x ஈக்குவல் டு 31,540னா அப்ப x ஈக்குவல் டு 31,540. இந்த எக்ஸுக்கு பதிலா 31,540 போடுறோம். 0 28 2 35 37 3 7 3 10 மீதி 1 21 பிளஸ் 1 22 220,780 220,780. ஆப்ஷன் சி சரியான விடை. ஓகே, அடுத்த கணக்கு பீஸா கணக்கு. இந்த கணக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறேன். இஃப் 2/3 பார்ட் ஆஃப் த பீஸா, ஒரு பீஸாவோட வந்து
3ல 2 பார்ட்டை கட் பண்ணீங்கன்னா அதோட மதிப்பு 300 ரூபாய். அதே பீஸாவில 5 பார்ட், 5ல 3 பார்ட்டோடைய மதிப்பு என்ன? ஓகே, இது ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதாவது என்னன்னா, ஒரு பீஸாவோட டோட்டல் வச்சுக்கலாம். அந்த டோட்டல்ல 2/3 மதிப்பு 300 ரூபாய். அப்ப பீஸாவோட டோட்டல் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 450 ரூபாய். எப்படி 450 ரூபானா 300 2ஆல் அடித்தா 150, 3 பெருக்கல் 150 450. இப்ப பீஸாவோட மொத்த விலை 450 ரூபாய். அந்த பீஸாவோட மொத்தத்துல கேள்வி என்ன கேக்குறானா, 5ல 3 பங்கு, 3/5, 5ல 3 பங்கோட மதிப்பு 45, 5ஆல் அடிச்சா 9. அப்ப 90 பெருக்கல் 3 என்னன்னா 270. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 5ல 3 பங்கோட விலை வந்து 270. தூக்கி போட்டுருங்க ஆன்சர். இதை நான் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். ஒரு பீஸா இருக்கு, இதே பீஸாவை இங்க எழுதுறேன். சேம் ஒரே பீஸா. இந்த பீஸாவை 3 பகுதியா பிரிக்கிறோம், 3 சம பகுதியா பிரிக்கிறோம். 1 2 3. இதுல 3ல 2 பகுதியோட மதிப்பு 300 ரூபாய். இந்த 2 பகுதியோட மதிப்பு 300 ரூபாய். அப்ப இதை 2ஆல வகுத்தனா 150 ரூபாய். இந்த ஒரு பகுதி 150, இந்த ஒரு பகுதி 150, அப்ப இந்த ஒரு பகுதி 150. அப்ப பீஸாவோட மதிப்பு எவ்வளவுனா 450 ரூபாய். அப்போ இந்த பீஸாவோட மதிப்பு 450 ரூபாய். ஓகே, இப்ப நான் இந்த பீஸாவை என்ன பண்றேன்னா, கீழே வகுத்தல் என்ன இருக்கு, 5 பகுதியா பிரிக்கிறேன். 1 2 3 4 5. 1 2 3 4 5. இப்ப 450 5ஆல பிரிச்சோம்னா 90. அப்ப ஒவ்வொரு பீஸும், ஒரு பீஸாவை 5 பார்ட்டா பிரிச்சிடுறோம், 5 ஸ்லைஸா பிரிச்சிடுறோம். ஒரு ஸ்லைஸ் 90 ரூபாய், இது 90 ரூபாய், இது 90 ரூபாய், இது 90 ரூபாய், இது 90 ரூபாய். கேள்வி வந்து 3 தான் கேக்குறாங்க. அப்ப 90 கூட்டல் 90 கூட்டல் 90 எவ்வளவுனா 270. ஃபர்ஸ்டே நான் டீடைல்டா சொல்லிட்டேன், ரொம்ப ஷார்ட்டா. இருந்தாலும் இது கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த கணக்கு என்னன்னா, ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர்ஸை டெலிகிராம்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. சரி மக்கா, ரயில்வேக்கான பெஸ்ட் வகுப்புகள் வந்து நம்ம பூபதி மேக்ஸ்ல இருக்கு. டாபிக் வைஸ் இது போல நம்பர் சிஸ்டம்ல 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்விகளும் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கோர்ஸ் டீட்டெயிலுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மொபைல் ஆப்ல தான் எல்லாமே போகும். ஓகே, ஸோ நல்லா இருந்ததுன்னா 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க. என்னோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பெஸ்டா இருக்கும். ஒரு சில இடத்துல 15,000 25,000 சொல்லி சார்ஜ் பண்றதை விட ரொம்பவும் குறைவான விலையில, அது எந்த அமௌண்ட்டையும் நான் கம்மின்னு சொல்ல மாட்டேன், அது எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வாங்குறோம். ஐ நோ. ஓகேங்களா, ஒரு 100 rupees ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்கிறதுக்காக 100 rupeesக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த சாப்பிட்றதுல இருந்த சந்தோஷம் எனக்கு தெரியும். நான் அந்த அளவுக்கு இந்த ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் கஷ்டமும் பட்டிருக்கேன். தூத்துக்குடியில தான். இதுல என்ன சொல்றதுக்கு, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில தான். அதுக்கப்புறம் சாரா பார்த்து ஏன்டா இப்படி பண்றான், நான் அவனை படிக்க வைக்கிறேன் வந்து ரொம்ப சொல்லியிருக்காரு. எப்பயுமே சாருக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா உண்மையை சொல்லணும் இல்லையா. என்ன அப்படின்னா, கோர்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம், பெஸ்டா இருக்கும். ஏன்னா எனக்கும் இந்த 10 வருட அனுபவம் இருக்கு. ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், கிளியர் பண்ணியிருக்கேன். டைப்பிங்ல போச்சு, பிசிக்கல்ல போச்சு. ஓகேவா. ஸோ கணிதத்துக்கு பெஸ்டா இருக்கும். பெஸ்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நம்ம கிட்ட கோர்சஸ் இருக்கு, எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.